உங்களுடைய இருதயத்துக்குள்ள சில வேண்டுதல் இருக்குது. எனக்கு என் குடும்பத்துல இது நடக்கணும், வேலையில இது நடக்கணும், ஊழியத்துல இது வாய்க்கணும், பிள்ளைகள் காரியத்துல இது நடக்கணும், ஐயோ இந்த காரியம் ஜெயமாகணும், ஒரு வேண்டுதல் இருக்குது. ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளப்படும். என் மகனே மகளே, உன் வேண்டுதலை நான் அருளி செய்வேன். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும், இயேசுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அது நிறைவேறும். நீங்க இதை செய்யாம துக்கத்தோடு இருந்துகிட்டு இயேசு இயேசுன்னா அப்ப ஆண்டவர் கூட இருக்கிறார் ஒரு அர்த்தமே இல்லாம இருக்குது. நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கும்போது எதை வெளிப்படுத்துறீங்க தெரியுமா? விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. என்னங்க உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, நெருக்கம் இருக்குது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிடுவாருங்க. அவர் என் கூட இருக்கார்ல, அவர் எனக்கு போதும், அவர் செஞ்சு முடிச்சிருவார். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதா உங்க சந்தோஷம். நீங்க மன மகிழ்ச்சியா இருந்தா இயேசு மேல விசுவாசமா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சோர்ந்து போய் கவலையோட துக்க முகத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசம் இல்ல அப்படின்னு அர்த்தம். அவிசுவாசிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்தும். அவிசுவாசம் பிசாசு உங்களுக்குள்ள நுழைய வழிவகுத்து விடும். அப்ப உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதே உங்க சந்தோஷம்தான். சூழ்நிலை பார்த்து சந்தோஷம் வருவது